நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. கிறிஸ்து பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் பாருங்க சுரூபமாயிருந்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுக்கு சமமாய் காணப்பட்டாராம். அவர் அதை கொள்ளையாடின பொருளாய், அதை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார், அவர் ஆண்டவரை போல உள்ள தேவனை போல ஒத்த வண்ணமுடையவர். அந்த தேவன் பாருங்க, அந்த பரலோகத்திலே இருந்த தேவன் மனுக்குலத்தை மீட்டு கொள்ளும்படியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்று பிலிப்பியர் மூலம் நாம் அறிகிறோம். அப்போ பிதாவே என்று கூப்பிட்டார். பிதாவே என்று ஏன் கூப்பிட்டார்? பிதா என்ன சொன்னாரோ கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தி, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றும்படி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அவருடைய வாழ்க்கையில வந்த பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் பாருங்க, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது எல்லாமே பிதாவின் சித்தம் நிறைவேற்றும்படியாகத்தான். பிதா ஏன் ஆண்டவரால் நிச்சயமாய் பாருங்க அதை மாற்ற முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க மரணத்தை ஜெயித்தவர். அவரால் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும். அவர் பாருங்க நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார், ஆசீர்வாதத்தை அருளினார். மரணித்த லாசருவை மரணித்து 4 நாள் ஆகிவிட்டது, மரித்து 4 நாள் ஆகிவிட்டது பாருங்க. அதன் பிறகு அந்த மனிதனை உயிரோடு எழுப்பின தேவன், அந்த அற்புதம் செய்யக்கூடிய தேவன் பாருங்க அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியும். ஆனாலும் பாருங்க ஜனங்கள் கேலி பண்ணினாங்க. அதை அவர் பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய பிதாவின் சித்தம், என் பிதாவை உங்க சித்தம் நிறைவேறும்படியாய் அந்த மரணம் வரையிலும் அவர் தம்மை தாழ்மையாக்கினார் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. அப்போ அந்த வசனம் என்ன சொல்கிறது ஒரு பாருங்க, பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ தேவன் ஒரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருந்தார். அவர் மூலம் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் நிறைத்திருந்தார் என்று. அந்த ஆவியானவரை பாருங்க அந்த முழு இருதயத்தோடு கடைசியிலே பிதாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார்.